ஜூன் 5 காயிதே மில்லத்தோட பிறந்தநாள் வருது. காயிதே மில்லத் அப்படிங்கிறது பெரும் பட்டம் தான். அது யாரோட பட்டம் அப்படின்னா, முகமது இஸ்மாயில் அப்படிங்கிற திருநெல்வேலிக்காரரோட பட்டம். எல்லாருக்குமே பட்டம் கொடுப்பாங்க. ஆனா பட்டத்துக்கு ஒரு கண்ணியை கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பட்டம்னா இவர் கொடுத்ததுதான். எப்படின்னா அவர் பேருக்கு முன்னாடி எடுத்துருவாங்க அப்படின்னா, கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் சாஹிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு கண்ணிய கண்ணியமா நடத்தப்பட வேண்டிய மிகப்பெரிய தலைவரா இருந்து வாழ்ந்து வந்தவர் தான் காயிதே மில்லத். நேருவோட காலத்துல நேருவை எதிர்த்து பேசுற ஒரே மிகப்பெரிய தலைவரும் காயிதே மில்லத் தான். தமிழுக்காக தமிழுக்காக எல்லா நேரத்திலையும் முழு மூச்சா போராடினவரும் காயிதே மில்லத் தான். அதே தமிழ் மொழிய தேசிய மொழி அறிவிக்கணும்னு சொல்லி போராடினவரும் காயிதே மில்லத் தான். நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் பாகிஸ்தானுக்கு எல்லாரையும் போகும்போது எல்லா வருஷமும் போகும்போது இந்தியா நான் பிறந்த நாடு, இந்த நாடுதான் என் தாய்நாடு சொல்லி இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு கட்டளையிட்டவரே காயிதே மில்லத் தான். இந்த இந்தியா தான் நம்மளோட தாய்நாடு சொல்லி இங்கதான் இருக்கணும்னு சொல்லி சொன்னவர் தான் காயிதே மில்லத். அப்பமும் சின்னா முழு ஆட்சி பொறுப்பை கார சொல்லி கூப்பிட்டும் போக மாட்டேன்னு சொன்னவர் தான் காயிதே மில்லத். காயிதே மில்லத் மதராஸ் மாகாணத்துல தென்னிந்தியா மதராஸ் மாகாணமா இருக்கும்போது காயிதே மில்லத் துணை முதல்வரா இருந்தவர்.